ரெண்டு உயிர் இன்னைக்கு இருந்திருக்கும். ரெண்டு உயிர், ரெண்டும் போயிடுச்சு. இதே சபையில் வருகிற ஒரு மருத்துவருடைய தாய்க்கு சொன்னேன், பொருத்தனை செலுத்தி சாவு வருது. என் அம்மா பரிசுத்தம் உள்ளவர்கள், அவர்களுக்கெல்லாம் பொருத்தனை செலுத்த வேண்டாம் சொன்னனால அவங்களும் செத்தாங்க. ஏன் அப்பாவுக்காக செலுத்து, அதுவும் வருது சாவு, அதுவும் செலுத்தலை, அதுவும் போச்சு. இந்த மாவட்டத்தில் தான். இப்போ என்ன, தேவன் யாரை காப்பாற்ற வருகிறாரோ அவர்களை கழுவ தீர்மானிப்பார். ஜென்ம பாவத்தை கழுவ தீர்மானிப்பார். பொருத்தனை கேட்கிற இடத்துல சாவு இருந்தால் மட்டும்தான் பொருத்தனை கேட்பார். அப்போ கழுவி தொடச்சி வெளியே வந்தால் அது பாத்திரம், அது மறுபடியும் சமைப்பதற்கு பயன்படுத்தப்படும். சமைச்ச பாத்திரத்தை மறுபடியும் கழுவாமல் சமைக்க முடியுமா? அப்போ நம்முடைய ஆத்துமாவை கழுவணுமா, கழுவ வேண்டாமா? இல்லை உங்கள் அப்பா ரொம்ப பரிசுத்தரா, உங்கள் அம்மா ரொம்ப பரிசுத்தரா? இந்த கேள்வி பதில் சொல்லுங்கள். உங்கள் தாயினுடைய அக்கிரமம், உங்கள் தகப்பனுடைய அக்கிரமம் பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன்னு சொன்னவர் தானே ஆண்டவர். அவங்க பாவம் செய்யலன்னா உங்களை விசாரிக்கின்றாமே. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற, உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவனையும் விசாரிக்கிறார். எல்லாரும் பாவிகள் தான், பாவத்தை விட்டு மனந்திருந்தாதவர்கள். ஆனால் வாயினாலே விட்டு மனந்திருந்துகிறவர்கள். வாயினாலே சொல்லுவாங்க, நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே, உண்மையில சத்தியம். எப்படி சொல்லுவோம் பிரதர்? உண்மையில சத்தியம், நீ செய்ய மாட்டேன், இந்த பைபிளான சத்தியம், நான் இனி விபச்சாரத்துக்கு போக மாட்டேன், இந்த பைபிளான சத்தியம், நான் இனி குடிக்க போக மாட்டேன், அப்படி தானே சொல்லுவோம். ஆனாலும் குடிக்கத்தானே போகிறீங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ ரூபாய் குடிப்பீங்க? என்ன கூட்டிகிட்டு வச்சு கழுத்த இருக்கிறான்னு நினைக்காதீங்க. சொல்லுங்க, நாங்கள் தெரிந்து கொள்வதற்காக 6-7 சொல்லுங்க. உங்களால் என்னால் முடிஞ்ச ஒரு கோட்டுறா, வேலை முடிஞ்சால் ஒரு கோட்ரு, அதுக்கப்புறம் ஒரே கோட்ரு தானா? அவங்க பொண்டாட்டி சொன்னால் நம்புவேன். எத்தனை கோட்டர் அடிப்பாங்க? வேலைக்கு போனால் பொண்டாட்டி சொல்கிறாங்க ஒரு கோட்டர் அடிப்பாங்க. அடுத்து வேலைக்கு போகலடா 1.5 போதும், அதுக்கு மேலே பாடி தாங்காத பிரதர், குடிக்கும். சரி 1.5 கோட்டரு சராசரி, சரி அரை கோட்டரை விட்டுருவோம். ஒரு கோட்டர் டெய்லி அடிக்கிறீங்க இல்லை? ஒரு கோட்டருக்கு என்ன விலை? கோட்டருக்கு என்ன விலை பிரதர்? 150 ரூபா. ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்களா? ஹோட்டலில் போய் சாப்பிடுவீங்களா, வீட்டில் சாப்பிடுவீங்களா? ஹோட்டலில் சாப்பிடு பிடிக்காது, ஆனால் பொண்டாட்டி சாப்பாடு பிடிக்குது. ஏன் பிரதர்? அப்போ பொண்டாட்டி சொல்ல மாட்டாங்களா குடிக்கக்கூடாதுன்னு? சரி, நம்ம சப்ஜெக்டுக்கு வருவோம். நீங்கள் 150 ரூபா, 150 தானே? என்ன கோட்ரு பேர்? பேர் தெரியாதா? கோட்ருக்க டீட்டெயில்ஸ் இல்லைங்கன்னு என்னட்ட கேட்கணும். நான் தனியாக இல்லாத கேட்டால் எல்லாம் சொல்லுவேன். சரி 150 ரூபா கோட்ரு இல்லையா? 10 நாளுக்கு எவ்வளோ ரூபா ஆகுது? 1500 ரூபா இல்லையா? 30 நாளுக்கு 4500 ரூபா. 10 மாதத்துக்கு 45,000 ரூபா. வருஷத்துக்கு 1/2 லட்சம் தாண்டுதில்லையே பிரதர்? 10 வருஷம் 1/2 லட்சம், கிட்டத்தட்ட 60,000 வருஷத்துக்கு 60,000 ரூபா குடி. 10 வருஷம் 60,000 வச்சு குடித்தா என்ன ஆகும்? எத்தனை லட்சம் மிச்சம் வரும்? 6 லட்சம் வருமா பிரதர்? 6 லட்சம் ரூபா சேமிக்கலாமா? 20 வருஷம் 12 லட்சம் ரூபா சேமிக்கலாமா? அப்போ நீங்கள் லட்சாதிபதி இல்லை பிரதர். நீங்கள் குடியை விட்டால் நீங்கள் லட்சாதிபதி. குடியை விட்டால் லட்சாதிபதி. குடியை விட்டாலே ஒரு கூலி தொழிலாளி பணக்காரன் ஆகலாம். ஒரு கூலி தொழிலாளி பணக்காரன் ஆகலாம். குடியை மட்டும் விட்டால் போதும். 15 லட்சம் ரூபா கையில் இருந்தால் 25 வருஷம்னா 15 லட்சம் ரூபா கையில் இருக்கணுங்களேன். உங்கள் மகளை எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம். அதுக்காக அதை நீங்கள் குடியை விடலாம் இல்லை?
இன்னைக்கு விட்டுருவீங்க. இந்த ஆணை எல்லாம் வேண்டாம், செயல் தான் வேணும். அல்லேலூயா. சொல்லுவது அந்தி கிறிஸ்து, செய்து காட்பது இயேசு கிறிஸ்து. அந்தி கிறிஸ்து கிரியையுடையவர்கள் நாவினால எல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் கிரியைகளினால மறுதலிப்பார்கள். வேதம் சொல்லுகிறது கிரியைகளினால நீ பிரகாசி. ஆவி இல்லாத சரீரம் செத்தது, டெட் பாடி. கிரியைகள் வேண்டும், பலனளிக்கிற சுபாவங்கள் வேண்டும். தேவனுக்கு பிரியமான சுபாவங்கள் உங்களுக்குள்ள இருந்தால் உங்களை பணக்காரன் ஆக்கி ஐஸ்வர்ய சம்பத்தனாக மாற்றி உயர்த்தி ஆசீர்வதிப்பது அவர் வேலை, கீழ்ப்படுகிறது உங்கள் வேலை. தடையை நீக்கிறது நீங்கள். உங்கள் அப்பா அம்மா பாவத்தை நீங்கள் கழுவுனா இன்னைக்கே நீங்கள் சுத்தமாகுவீங்க. ஏன்னா அவருடைய ஜென்ம பாவம் குடிக்க வைக்குது. உங்கள் அப்பா யார்? பேர் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. சார்லியா? சார்லஸ். சார்லஸ் குடிப்பாரா? சத்தமாக சொல்லுங்க. அப்பன் குடித்தா அப்பனும் உங்களுக்குள்ள வந்து இப்போ 2 பேரும் சேர்ந்து குடிப்பாங்க. புரியுதா? அப்பன் பரிசுத்தம் இல்லாத மரணத்தை கண்டால் இப்போ அப்பன் உங்களுக்குள்ள வந்து சேர்த்து, அப்பனுக்காக கொஞ்சம் குடி, உங்களுக்காக கொஞ்சம் குடி, இரட்டை குடிகாரன். அது ஜென்ம பாவத்தை கழுவுனா அந்த சாத்தானெல்லாம் அழிஞ்சு போயிடும். கிறிஸ்தவனா பிறக்கிறவன் பரிசுத்தமாகவேன்னு சொல்றது பொய். ஜென்ம பாவத்தை கழுவினால் தான் மெய். உன் அப்பா அம்மா பாவத்தை கழுவினா மட்டும்தான் நீ கிறிஸ்துவுக்கு பிள்ளையாக முடியும். இல்லை என்றால் அந்தி கிறிஸ்துக்கு தான் பிள்ளை. வாயினால சுவிசேஷம் சொல்லலாம், காதுனால சுவிசேஷம் கேட்கலாம், வெள்ளை உடை தரித்து நிற்கலாம், ஆனால் எந்த பிரமாணத்தையும் உற்று பார்க்கவோ கேட்கவோ அதன்படி நடக்கவோ செய்ய முடியாது. ஒரு வசனத்தை கூட நீ கீழ்ப்படிய மாட்டாய், ஒரே ஒரு வசனத்தை தவிர. இந்த சிபிஎம் இருக்காங்கல்ல, சிபிஎம் டிபிஎம், தசமபாகத்தை மட்டும்தான் கீழ்ப்படிவாங்க. ஏன்னா அவளுக்கு ஒரு பயம், தசமம் கொடுக்கலன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அதற்காகவே என்ன செய்வாங்க? தசமாவது செலுத்துவாங்க. பரிசுத்தம் என்பது முக்கியம் இல்லை. நல்லா வெள்ளை ஆடையை எடுத்து கட்டுனா போதும். உள்ளே இருக்க வெளியே தெரிகிற அளவுக்கு வெள்ளை ஆடையை கட்டுனா நான் பரலோகத்துக்கு போயிடுவேன். நாங்கள் வெண் வஸ்திரம் தரித்தவர்கள், உன் இருதயத்திலே காரிருள் இருக்கிறது. பாவம் செய்யாதவன் எவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நன்மை செய்யாதவன் எவனும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நன்மை செய்யாதவன் பாவம் செய்கிறான், வேதம் சொல்லுகிறது. இப்போ நன்மை செய்யணும்ல. இந்த சிபிஎம் டிபிஎல்லாம் நன்மை செய்வாங்களா? 10 பேர் சோறு போடுவாங்களா? இல்லை இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்களா? இல்லை இயலாதவனு கொடுப்பாங்களா? முடவனுக்கு கொடுப்பாங்களா? குருடனுக்கு கொடுப்பாங்களா? செவிடனுக்கு கொடுப்பாங்களா? சேர்த்து வச்சு சாப்பிடுவாங்க. சாப்பாட்டில் அதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார்களா, போஜன பதார்த்தனால் அல்ல. போஜன பதார்த்தம் உனக்கு பலன் அளிக்காது. ஆவிக்குரிய பலன் தான் உனக்கு உண்மையான பலன். சரியா? போதை உங்களுக்கு பலன் அல்ல. ஆவிக்குரிய பலன்ல நீங்க வரணும். அப்ப சத்தியம் துலங்கும். ஒருவன் பாவம் செய்கிறான் என்று சொன்னால் அவன் சாத்தானால் பிறந்திருக்கிறான். வேதம் சொல்லுகிறது அவன் சாத்தானால் உண்டாயிருக்கிறான், பிசாசால் உண்டாயிருக்கிறான். பிசாசுக்கு பிறந்தவன் தான் பாவம் செய்வான், கர்த்தருக்கு பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான். அப்ப என்ன செய்யணும்? நீங்க பாவம் குடி என்ற பாவத்தை செய்திருக்கலாம், இல்லை என்றால் வேற பாவம் செய்திருக்கலாம். அப்ப நீ பாவம் செய்திருக்கிறாய். இப்போ பாவம் செய்கிற சாத்தான் உனக்குள்ளே இருக்கிறான். அதை தொடச்சு மாற்று. தொடச்சு மாற்றணும்னா 2 வேணும். ஒன்று சோப்பு, இன்னொன்று தண்ணி, இல்லையா? அப்போ தானே கிளீனிங் ஆயிரும். 2 உடையான் துடைக்க முடியும். ஆகவே 2 என்பது பொருத்தனையும் காணிக்கையும் தான். பொருத்தனை சோப்பு என்றால் காணிக்கை என்பது தண்ணி. தண்ணி பொருத்தனை என்றால் காணிக்கை என்பது சோப்பு. வாசிப்போமா? எபிரேயர் 5:1 வாசிப்போம். எபிரேயர் 5:1. அன்றியும் மனுஷரால் தெரிந்து கொள்ளப்பட்ட
என்ற எந்த பிரதான ஆசாரி, எந்த ஊழியக்காரனும் உங்கள் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி. காணிக்கைகள், பலிகள். பலிகளை பொருத்தனை, காணிக்கைன்னா இதுதான். இப்போ 2 சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. செலுத்தும்படி மனுஷனுடைய சுகவாழ்விற்காக தேவ காரியங்களை செய்ய அந்த பிரதான ஆசாரியன் நியமிக்கப்படுகிறான். ஆகவே உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக காணிக்கைகளையும் பலிகளையும் வாங்கினாதான் உங்களை பரிசுத்தமாக்க முடியும். என்ன பரிசுத்தமாக்குங்கன்னு வந்து சும்மா நின்னாவணும் உங்களுக்கு பரிசுத்தம் கிடைக்காது. கிடைக்குமா? கிடைக்காது. வசனத்தை நீ உட்கொள்ள வேண்டும். வசனத்தின் படி நடந்தால் மட்டுமே உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இல்லைன்னா அந்தி கிறிஸ்துவ விடுதலை தான் கிடைக்கும். அல்லேலூயா. இப்போ சங்கீதம் 76, 11, 12 என்ன சொல்கிறது? வாசிக்க கேட்போம். பொருத்தனை பண்ணி அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு நிறைவேற்றுங்கள். அவரை சூழ்ந்திருக்கிற அனைவரும் பயங்கரமானவருக்கு காணிக்கைகளை கொண்டு வர கடவுள். பொருத்தனை, காணிக்கை, 2ம் 2. அல்லேலூயா. பொருத்தனை என்பது தடையை மாற்றுவதற்கு, உங்கள் கட்டுகளை அவிழ்ப்பதற்கு பொருத்தனை ஜெபம். தடைகளை உடைப்பது பொருத்தனை ஜெபம். காணிக்கை என்பது நீங்கள் விரும்புகிறபடி கர்த்தருக்கு கொடுப்பது. நீங்கள் 1 பைசா கொடுத்தாலும் அது கர்த்தருக்கு போய் சேரும். ஆனால் பொருத்தனையை மட்டும் வாயினால் சொல்லாதீங்க, செஞ்சு காட்டுங்க. செஞ்சாதான் உங்களுக்கு விடுதலை. அல்லேலூயா. காணிக்கைகள் கொடுக்குறீங்க, அவரவர்கள் தகுதிக்கு கொடுக்குறீங்க, ஓகே, எல்லா சபையும் கொடுக்குறீங்க. ஆனால் பொருத்தனை உங்களை கழுவுவதற்கு நீங்கள் யாரும் செலுத்துவதில்லை. உங்கள் பாவங்களை கழுவதற்கு செலுத்துவதே இல்லை. லேவிய ராமம் 19:22 திட்டம் தெளிவாய் சொல்கிறது, உன் பாவங்களுக்கு தக்கதாக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தி தீர்க்கப்பட வேண்டும், அப்பொழுதுதான் உன் பாவம் மன்னிக்கப்படும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் கழுவினார்னு சொல்லி இன்னைக்கு கதை விட்டுட்டு இருக்காதீங்க, கதையை கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, வசனத்துக்குள்ள பிரவேசிங்க. வேதம் சொல்லுகிறது, கடைசி காலத்தில் பொன்னும் வெள்ளியும் வீதியில் கொட்டி கிடக்கும். அது உங்களுக்கு வேண்டா வெறுப்பாக இருக்கிறது. இந்த நகையை வச்சு பணம் உங்கள் வயிற்று பெருக்கத்தை பண்ண முடியாது, சாப்பாடு போட முடியாது. ஏன்னா நகை இருக்கும், சாப்பாடு இருக்காது. நகையை தின்னா செத்துருவ. நீ எதுக்கு சேர்த்து வைக்கிற? அதான் இப்போ சட்டம் கொண்டு வந்தாச்சுல, அடகே வைக்கக்கூடாது, போச்சா? அப்போ இதுவரைக்கும் நேசித்தது போயிடுச்சு. கிருபை தான் உண்மையான பொன்னும் வெள்ளியும். அந்த கிருபையை சேர்த்து வைங்க. பொன்னையும் வெள்ளியும் மடியில் போடுவார். மடியில் போட மாட்டேன்னு சொல்லலை, அவர் போடுவார். அவர் போடக்கூடிய தெய்வம் தான். உங்களை எல்லாம் அம்மனமாக பார்க்கிற தேவன் அல்ல. நகை நட்டோட போட்டு அழகு பார்க்கத்தான் அவர் விரும்புவார். ஆனால் அதுக்குரிய தகுதியை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். நம்பிக்கை உங்களுக்குள்ளே ஏற்பட வேண்டும். ஜென்ம பாவத்தை கழுவி தீர்க்கப்பட வேண்டும். கழுவப்பட்டால் மட்டுமே தேவனுக்கு புத்திரராக முடியும். என் அப்பா பேர் ஜோசப். ஒரு காலத்தில் பேரை கட்டால் நடுங்குவாங்க. நன்மை செய்கிறதில் அவர் நம்பர் 1. எங்கள் குடும்பம் சர்வநாசம் ஆயிடுச்சு. குடும்பம் ஏன்னா ஒரு முறை அவர் பாவத்துக்கு ஆளானார். எப்படினால் விக்கிரகத்துக்கு பலியிட்டார். ஒரு நாள் பலியிட்டதுக்கு ஒரு 100 வருஷத்தினுடைய ஆஸ்திகளையும் அழித்து தரமட்டமாக்கி பிள்ளைகளெல்லாம் அழித்து நெரும்பூலமாக்கி தன்னுடைய கோபத்தை தீர்த்து கொண்டார். மன்னிச்சாரா? அவர் என் தகப்பனை மன்னித்திருந்தால் எங்கள் குடும்பம் இதே மாதிரி 4 பட்டணத்தை விலைக்கு வாங்கியிருக்கும். 4 பட்டணத்தை விலைக்கு வாங்கிடலாம், 40 பட்டணம் விலைக்கு வாங்கியிருக்கலாம். என் அப்பா செய்த பாவத்தை அப்பாவுக்கு மன்னிப்பு கொடுக்கல. நீதிமான் தான், அந்த மன்னிப்பு கிடைக்கலையே. அவரும் ஒரு வேளை சொல்லியிருப்பார், இயேசு என் பாவத்தை அன்னைக்கே கழுவி இருப்பாருன்னு. அவர் ஒருவேளை ஜென்ம பாவத்தை கழுவி இருந்தால் எங்கள் குடும்பம் செதறி போயிருக்காது. செதறி போயே 60 வருஷம் ஆச்சு.
எங்கள் ஊரில் அதிக சம்பாத்தியம் அதிக வருமானம் உள்ள ஒரே குடும்பம் எங்கள் குடும்பம் தான். அது அந்த பக்கமாக போனேன், சுடுகாடு மாதிரி கிடக்கு வீடு. சர்வநாசம். அப்படியே கோபம் அப்படித்தான். நீங்கள் பாவம் செய்தாலும் அதைத்தான் செய்வார். என் குடும்பத்தில் 10 பேர், 10 பேரில் 9 பேரையும் அழித்தார். என்னையும் அழித்து தான் என்னை பிடிச்சிக்கிட்டார். அதனால் நிலச்சி நிற்கிறேன். ஆகவே யாரை தேவன் தெரிந்து கொள்ளுகிறாரோ, தெரிந்து கொள்ளப்பட்டவன் ஜென்ம பாவத்தை கழுவித்தான் ஆக வேண்டும். மாமிசத்தில் பாவம் செய்திருந்தா பாவ நிவாரண பலி